கடவுள் பேரை சொல்லி கூட்டிட்டு போய் சின்ன பெண் குழந்தைங்க மேல கை வச்ச ஒரு ஆளுக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். விஷயம் என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டம் இளந்தகுளம் பகுதியில ஒரு பெந்தேகோஸ் சபை இருக்காம். அங்க போதகரா ஆபிரகாம்ங்கிறவன் இருந்திருக்கான். கடந்த 2022 வருஷம் குழந்தைங்களுக்கு லீவு நேரத்துல 8ல இருந்து 13 வயசு உள்ள 4 பெண் குழந்தைங்களுக்கு பைபிள் சொல்லி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். வெளியே யாருக்கிட்டையாவது சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டி வேற வச்சிருந்திருக்கான். இதுல 13 வயசு பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போய் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனப்பதான் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த குழந்தையோட பெத்தவங்க கொடுத்த புகார்ல போலீஸ் இவனை போக்சோ சட்டத்துல கைது பண்ணிட்டாங்க. இந்த வழக்க விசாரிச்ச நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெத்தவங்க உங்களை நம்பிதான் குழந்தைய அனுப்புறாங்க, ஆனா நீங்க செஞ்சது மன்னிக்கவே முடியாத குற்றம்னு சொல்லி அந்த பாஸ்டருக்கு 4 முறை தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைய பெத்தவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இடமா இருந்தாலும் யார் கடவுள் வேஷம் போட்டாலும் நம்ம குழந்தையோட பாதுகாப்பை அடுத்தவங்க கையில முழுசா நம்பி விட்டுறக்கூடாது.